அன்பியம் யூடியூப். இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. நான் ஒளிந்து கொண்டேன். ஆண்டவரே, ஆதி பெற்றோர் மது சாயலாக பாவனையாக படைக்கப்பட்டவர்கள், உமது உயிர் மூச்சை உள்வாங்கியவர்கள், உம்மோடு இரண்டர கலந்த நிலையில் எம்மையும் அவர்களையும் பிரிக்கவே இயலாது என்ற எண்ணத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களோடு நீர் உறவாடினீர், உரையாடினீர், நடந்தீர். அந்த அளவிற்கு மிகவும் அந்யோன்யமாய் வாழ்ந்தனர். அந்த அன்பான உறவை கண்டு பொறாமை கொண்ட சாத்தான் சோதித்தான். பாவத்தின் சுகத்தை கொடுக்கிறான். பாவம் அவர்களை ஈர்த்து கொள்கிறது. அதன் வார்த்தைக்கு அடிமையாய் போய் விடுகிறார்கள். பாவம் செய்து ஒளிந்து கொண்டிருக்கும் அவர்களை தேடி ஆண்டவரே நீர் வந்து சந்திக்கிறீர். ஆனால் அவர்கள் தாங்கள் புரிந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அடுத்தவர் மீது பழி போடுகிறார்கள். குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனது அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் சக்கேயு தன் குற்றத்தை சொல்லி காட்டப்பட்ட பொழுது அதை முழுமையாய் ஏற்றுக்கொண்டான். மனம் மாறினான். பாவி பெண் தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டாலும் பாதத்தை கண்ணீரால் கழுவி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டாள். விபச்சார பெண் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டாள். புது வாழ்வு வாழ ஆரம்பித்தாள். நல்ல கள்வன் ஒழிக்காமல் ஏற்றுக்கொண்டான். விண்ணகத்தை சொந்தமாக்கி கொண்டான். தெய்வமே, பாவம் செய்ய நாங்கள் பயப்படுவதில்லை. ஆனால் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்க வெட்கப்படுகிறோம். எங்கள் பலவீனங்களது விடுவியும். செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி திருந்தி வாழவும், பிறருடைய பாவங்களை நாங்களும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.